ஸ்காட்னு ஒரு துரை இருந்தார். சுகாத்தியார்னு தமிழ் படுத்தினார் தன்னுடைய பேரை. ஸ்காட், SCOTT, ஸ்காட் பிரபு. அவரு திருக்குறள் படிச்சார். எல்லாரும் படிப்பாங்க, எல்லாரும் எல்லா இடத்துலையும் புகழ்ந்து பேசுவோம். அவர் படிச்சுட்டு என்ன பண்ணாரு, திருக்குறள் ரொம்ப நல்லா இருக்கு, தமிழும் படிச்சாரு, இலக்கண இலக்கியங்களும் படிச்சாரு, இலக்கண பாடமே படிச்சுக்கிட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு இந்த எதுகை மோனை மட்டும் திருக்குறள்ல சில இடங்கள்ல வருது, பல இடங்கள்ல உதைக்குது, அதை போட நான் திருத்த போறேன்னு உட்கார்ந்தார். அவர் மதுரையில் இருந்தார், அந்த துரை ஸ்காட் பிரபு. அவர் திருத்திவிட்டேன். அது அவர்கிட்ட அதிகாரம் வேற இருந்துச்சு. திருத்தி சுகாத்தியார் திருத்தியதும் புதுக்கியதுமான திருக்குறள் அப்படின்னு தலைப்பு போட்டு அதை வெளியிடவும் செஞ்சாரு. அச்சம் அடிச்சு விட்டாரு. கண்டமேனிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் உகர முதற்றே உலகு போடு. இவர் போட்டது அங்க இருக்குது. முதல் திருக்குறள் இதுதான். ஆதி பகவான்லாம் கிடையாது, ஆதி வச்சுக்கிட்டாரு. உகரம், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி, உகர முதற்றே உலகு எழுதிட்டார். இப்படி போட்டு 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 அடிச்சு வச்சிட்டார். இது தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த, மதுரை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த பாண்டித்துரை தேவருடைய செவிகளுக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு வெள்ளக்கார துறை நம்ம திருக்குறளை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்துறாரு. அதுக்கு விளக்கம் வேற சொல்லி சொல்லி மகிழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னா அவரை வர சொல்லியா அப்படின்னு சொல்லி, இவர் ஜமீன்தார், பாலவனத்தம் ஜமீன்தார், அவரை ஸ்காட் துறையை வர சொல்லி தமிழ் சங்கத்துக்கு ஏதோ நீங்கள் விளக்கம் எழுதியிருக்கலாமே, ரொம்ப சிறப்பாக இருக்காமே, காப்பீஸ் இருக்கா? இருக்க. மொத்தம் எவ்வளவு போட்டீங்க? 300 புஸ்தகம் போட்டிருக்கேன், பிரமாதமாக இருக்குது, மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன், நாளை காலையில் எல்லா புத்தகத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஒரு புத்தகம் எவ்வளவு? 1 ரூபா. சரி, 300 புத்தகத்துக்கும் அப்போ ஒரு பவுனே 1 ரூபா தான் இருந்திருக்கும். இப்போ 1 லட்சம்லாம் தாண்டிடுச்சு. 300 அந்த ரூபா மேனி கணக்கு போட்டு பணத்தையும் கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப சந்தோஷம் துறைக்கு. நம்ம அச்சடித்த புஸ்தகத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை மதிப்பு. மொத்தத்தையும் தமிழ் சங்கத்தை நிறுவிய பாண்டித்துரை தேவரே வாங்கிட்டாருன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. எடுத்துக்கிட்டு நேராக ராமநாதபுரத்துக்கு போனார், ஜமீனுக்கு, அந்த அரமனைக்கு போனார். மொத்தமாக குழியை தோண்டுக்கூடான்னு சொல்லி அந்த 300 உள்ளே போட்டு நெருப்பை கொளுத்தி உள்ளே போட்டு இதோட தீர்ந்துச்சுரா திருக்குறளுக்கு பிடிச்ச சனி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். எளிமையாக இருக்கிறதுனால கை வச்சிடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய வேத நூல், வேத, அது ஒவ்வொரு சொல்லையும் மாற்ற முடியாதுங்க. திருக்குறளில் என்ன சிறப்புன்னா அது நம்ம கூட வரும், கூட வந்துக்கிட்டே இருக்கும். அதான் நம்ம சின்ன பிள்ளைகளும் படிக்கலாம், PhD பண்ணுறவனும் படிக்கலாம். தடுமாறிக்கிட்டு இருப்பான் சில பேர். இந்த திருக்குறளுக்கு இந்த வரிக்கு என்ன வரி அப்படின்னு தெரியாது. 85 லட்சம் உயிரினங்கள் இருக்கான், 85 லட்சம் ஸ்பீசிஸ் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எழுதினாரே திருவள்ளுவர். நம்ம இது வரைக்கும் மனுஷங்களுக்குள்ளதான் இந்த பிறப்பெல்லாம் ஒன்று ஏற்றத்தாழ்வு பார்க்காத, நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ கருப்பு, நான் வெள்ளை, நீ அந்த மதம் இந்த மதம், பேதங்கள் பிரிவினைகள் இதெல்லாம் பார்க்காதன்னு சொல்றாரு போல் இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த 85 லட்சத்துக்கு சேர்ந்த ஒரே திருக்குறள் தான் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். உயிர்ன்ற வார்த்தை எங்கெங்க வருதோ, ஒரு செல் உயிரினமா இருந்தாலும் சரி, தொல்காப்பியர் அப்பே எழுதிட்டார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவேன்னு மரபியல் அப்படின்னு ஒரு பகுதியில், ஜெனட்டிக்ஸ்ன்னு இப்ப சொல்றோம்ல, தொல்காப்பியத்தில் மரபியல்னு ஒரு அதிகாரமே இருக்கு. அதுல தொல்காப்பியர் நமக்கு முன்னாடி இருந்ததை தொகுத்து எழுதும் போது ஒவ்வொரு உயிரினங்கள் எப்படி எப்படி இருக்கும், ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு பிடிச்சி 6 அறிவு வரைக்கும் ஒரு வரிசை கிரமமா சொல்லுவார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, தொட்டா சுருங்கிக்கணும் புல்லு மாதிரி, அதுக்கெல்லாம் ஓரறிவு இருக்கு, புல்லுக்கு அறிவு இருக்குன்னு அப்பயே சொல்லியிருக்கான் நம்மால் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அவற்றோடு நாவே, நாக்கு இருந்துச்சுன்னா 2 அறிவு. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, மூக்கோட சேர்ந்து இருந்தா 3 அறிவு. 4 அறிவதுவே அவற்றோடு செவியே, காது இருந்துச்சுன்னா 4 அறிவு. 5 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவு. இது வரைக்கும் 6 அறிவதுவே அவற்றோடு மனனே அப்படின்னு நமக்கு கொண்டு 6வது அறிவு மனசுள்ள ஒவ்வொருத்தனும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் 6 அறிவு உள்ளவன்னு தொல்காப்பியர் சொல்லிட்டு போனார். இதெல்லாம் பின்னாடி பெரட்டி பார்க்கறது. இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் ரொம்ப அருமையான சிந்தனைகள். ஒரு கதை படித்தேன் இப்படித்தான் ஃபேஸ்புக்கில், முட்டாள்தனம் அப்படின்னு தலைப்பு. இப்போ நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார், பேதமை அப்படின்னு சொல்றார். முட்டாள்தனத்துக்கு பேதமை அப்படின்னு. சரி, அந்த முட்டாள்தனத்துக்கு என்னன்னா, ஒரு ராஜா மந்திரியை கூப்பிட்டார். ஏவா, நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய டாப் தலை சிறந்த 5 முட்டாள்களை லிஸ்ட் எடுத்து இங்கே கூப்பிட்டு வா அப்படின்ட்டார். 1 வாரம் டைம்ட்டார் மந்திரிட்ட.
மந்திரி ஒரு வாரம் கழிச்சு 2 பேரை கூட்டிட்டு போனார் அரசவைக்கு. ஏய், நான் என்ன சொன்னி, நீ என்ன 5 பேர் கேட்டு நீ 2 பேரை கூப்பிட்டு, இருங்க ராஜா கேட்டுக்குங்க, 2 பேரை இப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. ராஜா சொல்லு அப்படின்னாரு. இந்த இருக்கான் பாருங்க, இவன் தான் இருக்கிறதுலே டாப்பு, 5வது முட்டாள். கீழிருந்து மேலா கொண்டு வரேன், இவன் தான் 5வது முட்டாள். இவன் என்ன பண்ணா, ஒரு கட்ட வண்டியில் ஏறி போய்கிட்டு இருந்தான், ஆளுகள்லாம் உட்காந்துருந்தாங்க. இவன் பைய மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு, அப்படி தலையில வச்சுக்கிட்டே உட்காந்து போனான். இறக்கி கீழே வச்சுட்டு வண்டியில் வச்சுட்டு போடான்னு நான் சொன்னேன். ஏன் சுமையை நானே சுமக்கிறேன், யாரும் சுமக்க வேணாம் எனக்காக அப்படின்னா. இவன் தான் 5வது முட்டாள் அப்படின்னா. சரி, அடுத்த முட்டாள் 4வது முட்டாள். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வீட்டு கூரை வீடு, இந்த பயிர் பச்சையெல்லாம் விழுந்து அங்கே 2-3 புல்லு முளைச்சிருக்கு. மாட்டை விட்டு ஏறி இந்த கூரை மேலே மேய விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து 4வது முட்டாள்னா. சூப்பரியா கொண்டா அப்படி நிப்பாட்டின. 3வது முட்டாள் எங்கன்னா, வேற யாரு, நீங்க தான் அப்படின்னா. என்னப்பான்னு, வேற வேலையே இல்லைன்னு சொல்லி 5 முட்டாளை பிடிச்சிட்டு வான்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் 3வது முட்டாள்னா. சரி, அப்ப 2வது முட்டாள் நான் தான். நீங்க சொல்றது தப்புன்னு உங்ககிட்ட நான் வாதிடாம நான் போய் கூப்பிட்டு வந்தேன்ல, ஆளுகளை தேடிக்கிட்டு இருந்தேன்ல, நான் தான் 2வது முட்டாள். இந்த 1ஆம் நம்பர் யாருப்பான்னு எல்லாருக்கும் ஆச்சரியம், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கான். விடாம தள்ளுன்னு போன்ல தள்ளிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்க, இப்ப வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில். அவன் தான் இந்த முதல் முட்டாள் அப்படின்னா. பேதைமை எனப்படுவது யாதெனின், திருவள்ளுவர் சொல்றார். முட்டாள்தனம் என்பது எது அப்படின்னு கேட்டா, பேதைமை எனப்படுவது யாதொன்றும் ஏதம் கொண்டு ஊதியம் ஒரியி விடல். ஏதம் கொண்டுன்னா அரிசியும் உமியும் கொடுத்தா ஊதி அரிசியை பூரா கீழே போட்டு உமியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஏதம்னா குற்றம், மோசமானதை மட்டும் ஏத்துக்கிட்டு ஊதியம் ஒரியி விடல், ஊதியம் போக விடல், தள்ளி விட்டுறது, எனக்கு தேவையில்லைன்னு. வருகிற ஊதியம்ங்கிறது ரொம்ப அருமையான தமிழ் சொல். திருவள்ளுவர் சொல்றது பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. சம்பளம்ங்கிறது ஒரு தமிழ் சொல். ஊதியம்ங்கிறது விருதாக கிடைக்கக்கூடிய பண பரிசு, சம்பளத்தை விட கூடுதலாக கிடைப்பது ஒரு பரிசு, பொருள், பரிசு, பணம், அதுதான் ஊதியம். அப்படி சொல்லுவாரு. பேதமை என்பது என்னன்னா, ஏதம் கொண்டு எல்லாவற்றையும் விட முட்டாள்தனமாக எது இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு ஊதியம் போக விடல் அப்படின்னு இது சொல்றான். இப்படி நம்ம வாழ்ற வாழ்க்கை, நேரத்தை பூரா விட்டுட்டு இப்படி வீணடிச்சுக்கிட்டு இதுல பூரா தேடிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து சமீபத்தில் அப்பப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் போடுறது ஒரு 10,000, அதிகபட்சம் 15,000 இவ்வளோதான் பார்ப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டை பற்றி போட்டேன், ஆண்டாளு, அண்ணா நகர் ஆண்டாளுன்னு. அது 5 லட்சம் பேர் பார்த்துட்டான் ஒரே நாளில். அவ்வளவு கமெண்ட்ஸு. இப்படியெல்லாம் எப்படி விளக்கு எழுதுனீங்க? நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக கோடை எஃப்எம்ல செவ்வாய்க்கிழமை தோறும் குரலின் குரல்னு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரம். அதுக்கெல்லாம் யாரும் லைக்ஸும் இல்லை, வியூஸும் இல்லை. 5 லட்சம் பேர் பார்த்துட்டான் அண்ணா நகர் ஆண்டாளுக்கு. என்ன சிறப்பு? அது என்ன சிறப்புன்னு ரீல்ஸில் போய் பாருங்க. ஏன்னா இன்னொரு 1 லட்சம் சேரட்டும், நீங்கள் பாருங்க. இப்படித்தான் போகிறது. நல்ல விஷயத்தை விட்டுட்டு கெட்ட விஷயத்துக்கு நம்ம வந்து ஆதரவுகள் பெருகி கொண்டே போகிறது. இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாரே, எப்படி ஆழமா போய் பாருங்களேன் உள்ள. எல்லாரையும் சமமா பாரு, நீ சின்னது பெருசுன்னு பார்க்காதேன்னார்ல திருவள்ளுவர். சொல்லினதை தொல்காப்பியர் அவருக்கு முன்னாடியே ஆறறிவதுவே அவற்றோடு மனநேனார். குன்றக்குடி அடிகளார் சில நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில கேள்விகள் கேட்பார். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், விலங்குகளுக்கெல்லாம் என்னப்பா பேரு தமிழ்ல அப்படின்னு கேட்கிறார் மாணவர்களை பார்த்து. ஒரு மாணவன் சொன்னா கால்நடை அப்படின்னா. கால்நடை, சரி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்கிறார் பழைய குன்றக்குடி அடிகளார். காலால் நடக்கக்கூடியது விலங்குகள், அதனால கால்நடை. ஓஹோ, இப்போ மனுஷன் என்ன கையால் நடந்துக்கிட்டு இருக்கானா? இவர் கேள்வி. ஆமா, அவனும் காலால் தான் நடக்கிறான் பையன் சொன்னான். அப்புறம் ஏன் அவனுக்கு கால்நடை இல்லை? இதுக்கு மட்டும் ஏன் வச்சான்னா, அது கால்களால் நடக்கும். மனுஷன் மட்டும்தான் மனசால் நடக்க தகுதிப்பட்டவன், கடமைப்பட்டவன், மனசால நடக்கக்கூடியவன். அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு வச்சான். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றதை 2 இடத்துல சொல்லுவார் திருவள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பெனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொல்றவர் அவர்ப்பா, வேற லேசா நினைக்கிறியா? அவர் சொன்னா சரியா தாயா இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறாதே. யார் யார் வாய் கேட்பினும், சொன்னவன் திருவள்ளுவராக கூட இருக்கட்டும், ஆராய்ச்சிக்கு உட்படுத்து. அப்பொருள் மெய்ப்பொருள், உண்மையான பொருளை காண்பது அறிவு அப்படின்னார். உன் சொந்த அறிவை கொண்டு கண்டுபிடினார். எப்பொருள் எத்தன்மை தாயினும். இன்னொரு திருக்குறள். பச்சையா இருக்கியா,
பசுமையா இருக்கியா, இது இலதாயா அப்படின்னு சொல்லாத. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஜிகு ஜிகுன்னு இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, சாஃப்டா இருக்கு, நோ. சொந்த அறிவு. ஒரு சாமியார் பெரிய ஞானி, ஒரு மலை உச்சியில இருந்தார். ஒரு வாரமா ஒருத்தன் காடு மலையெல்லாம் நடந்து நேரா போனான். அந்த சாமியார மலை உச்சிக்கு போய் பிடிச்சிட்டான். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் சாமின்னா. சொல்லு என்ன விஷயமா வந்தேன்னு. ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றீங்களாமே. சொல்லு என்ன. மனுஷன் ஏன் பிறக்கிறான், ஏன் வாழ்றான், ஏன் செத்து போறான்? அடிப்படையான கேள்வி தான் சாமி, பதில் சொல்லுங்க அப்படின்னு. நீ எப்படிடா வந்த அப்படின்னு கேட்டார். அங்கிருந்து வந்தேன்னு இல்லை, எப்படி வந்தேன்னு. கால்நடையாக தாங்க நடந்து வந்தேன், என் காலால் தான் நடந்து வந்தேன்னு. போய் உன் காலை தேடுறா அப்படின்னார். என் கால் என்கிட்ட தானே இருக்கு, நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னா. உன் கால்கள் உன்னிடத்தில் இருக்கும்போது உன் வாழ்க்கை உன்னிடத்தில் தானே இருக்க வேண்டும். நீ ஏன் அடுத்தவனிடம் வந்து வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாயின்னார். அடிப்படையில் என்ன இதுக்கு அர்த்தம்னா, நீ தான் முடிவு பண்ணணும் உன் வாழ்க்கைய. மெய்ப்பொருள் காண்பதறிவுனா அதுதான். மெய்யினா என்ன? அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. நல்ல குடும்பம் நடத்தினாவே தர்மம்ன்றாரு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். இந்த போய் அப்படிங்கிறத நல்லா நீட்டி சொல்லணும். ஒரீ விடல்னு ரீ போட்டு நெடில் போட்டு சின்ன ஈ போட்டிருப்பாரு, அது நெடில். இந்த மாதிரி நெடில் போட்டு எழுதியிருக்க இடத்துல நல்லா நீட்டி முழக்கணும். ஒரு ஈ விடல் அப்படின்னு வாசிக்க கூடாது, ஒரீ விடல் அப்படின்னு. போய் பெறுவதை எவன், அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன்னா, நீ ஒழுங்கா அவன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்திப்பாரு, வேற தரான தர்மம் எதுவும் பண்ணாதே, அதுவா நடந்துரும் அப்படிங்கிறார். அறமெனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரண். எவ்வளவு அருமையானது, எவ்வளவு தீர்க்கமான பதில் பாருங்க. அறம்னா என்னங்க? உன் மனசார, இப்ப உடம்புன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு, உள்ள அகம்னு ஒண்ணு இருக்கு. உள்ளம், சிந்தனை, மனசு, இதயம் அப்படின்னு நம்ம உள்ள அங்கங்கள் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். உடம்ப சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? குளிக்கலாம், டெய்லி குளிக்கலாம் உடம்பை தூய்மை பண்ணுவதற்கு. அகத்தை தூய்மை பண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? திருவள்ளுவர்கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அழகான ஒரு அருமையான திருக்குறள் சொல்றார். புறந்தூய்மை நீரான் அமையும். தண்ணியை மோந்து மோந்து ஊத்துனீங்கன்னா உடம்பு சுத்தமாயிரும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். கேட்கலாம், போன வாரம் 1ஆம் தேதி குளித்தேன், நீ அடுத்த மாதம் 1ஆம் தேதி குளிச்சா பரவாயில்லையா, மாதத்துக்கு ஒரு தடவை பரவாயில்லையான்னு. அழுக்கு சேர்ந்துடும், டெய்லி குளிக்கணும். அழுக்கு போய்கிட்டே இருந்தாலும் டெய்லி குளிச்சாகணும். போன வருஷம் தான் நான் ஒரு உண்மை சொன்னேன், அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் நான் அந்த பொய் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? ஒரு தடவை உண்மை சொன்னால் போதுமான்னா நோ. டெய்லி குளிக்கிற மாதிரி டெய்லி வாய்மையால், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உண்மை பேச 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 உங்கள் அகம் அப்படியே மலரும், ஒளி பெருகும். செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் எப்படி இருக்குமா? இன்சொலால் ஈரம் அழகி இருக்கும்னு திருவள்ளுவர் சொல்லுகிற ஒரு பாட்டு. நல்ல செம்மையான சிந்தனை உடையவர்களுடைய வாய்ச்சொற்கள் எப்படி இருக்கும்னா, கடுகடுன்னு விழுகவே மாட்டாங்க, அது இதுன்னு திட்ட மாட்டாங்க, நல்ல வார்த்தைகளா பேசுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்சொலால் ஈரம் அழகி. அதை காட்சிப்படுத்தி பாருங்களேன் இந்த சொல்ல, இந்த திருக்குறளை. நல்ல இனிய சொற்களை ஈரத்தில் தோச்சு, தேன்ல தோச்சு கொடுக்குற மாதிரி, பலாச்சொலையை தோச்சு கொடுக்குற மாதிரி, இன்சொலால் ஈரம் அழகி படிரிளவாம் குற்றமில்லாத செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈரம் அலைய வேண்டும், தண்ணீரில் நனைத்து நனைத்து நீங்கள் பேசுகிற வார்த்தை இனிமையானவையாக இருக்க வேண்டும்னா அதுக்காகத்தான் நாக்க, பேசுகிற நாக்க கொண்டு போய் திருவள்ளுவரில் நம்ம கடவுளை என்ன பண்ணி வச்சிருக்காரு? நாக்க கொண்டு போய் உமிழ் நீருக்குள்ள போட்டு வச்சிருக்கார். எந்நேரமும் நனைஞ்சிக்கிட்டே கிடக்கட்டும், ஈரமாகவே இருக்கட்டும், பேசுகிற வார்த்தையெல்லாம் ஈரமாகவே வரட்டும், அன்பு கலந்ததாக இருக்கட்டும்னு அந்த செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அடுத்த திருக்குறள். உண்மையா பேசுறேன் அப்படின்னா அது இல்லை. நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன்னு ஒரு தெரிந்தா முடியுமா? முடியாது. ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு, துறவி, இப்படி நடுவில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி உயிரை வெறுத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கமா, அந்த தெரு வழியா ஓடுது. அடுத்த 2வது செகண்ட் அப்படி போய் அந்த தெருவுலேருந்து திரும்பினோடனே பின்னாடி கையில் கத்தியோட கசாப்பு கடைக்காரரு மீசையை முறுகிக்கிட்டு கத்தியை தீட்டிக்கிட்டு வர்றாரு. இவர் நடுங்கி போய் உட்காந்துருக்காரு. ஐயா துறவி, சாமியாரே, சொல்லுங்க ஐயா, இந்த பக்கமாக ஒரு ஆட்டுக்குட்டி கயிறு அத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஓடிச்சா பாத்தியா அப்படின்னாரு. இப்படி போய் கரெக்டாக ஃபஸ்ட்டு கட்டு லெஃப்டில்
அந்த வழியாக போச்சுங்க, போங்க. உண்மையை சொல்கிறாரு. இவர் போனார், அங்கனே ஒரு போடை போட்டு கையில் தூக்கிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் இவர் போயிட்டார் மேலே, துறவி. மேலே போனோடனே உனக்கு சொர்க்கமா நரகமானு முடிவு பண்ணுறாங்க மேலே. சாமியார் போய் ரொம்ப தெனாவட்டா நிற்கிறார். நம்ம தான் துறவியாச்சே, நமக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும்னு நிற்கிறார். உனக்கு நரகம் என்று தீர்ப்பு எழுதப்படுகிறார். இவர் வாதிடுறார், எதிர்வாதம் பண்ணுறார். எனக்கு எப்படிங்க, நான் ஒரு துறவி, எனக்கு எப்படி நரகம் கிடைக்கும், நான் சொர்க்கத்திற்கு தகுதியானவன்னு சொல்கிறார். யோ, அன்னைக்கு ஒரு ஆடு சாகிறதுக்கு நீ காரணமாக இருந்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையைத்தானே சொன்னேன். ஆடு போச்சான்னு அவன் கேட்டான், இங்கிட்டு போனேன். வாய்மை எனப்படுவது யாதொனின், உண்மை பேசணும்னு சொல்ல திருவள்ளுவர். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், யாருக்கும் தீங்கு வராத அளவில் பேசுவது தான் உண்மையான வாய்மை. அதுதான் நீ உண்மை பேசு. உண்மை பேசலாம் இல்லையா, நீ பேசுகிற உண்மையினால யாருக்கும் தீங்கு வரக்கூடாது, இல்லைன்னா பேசாமல் இருந்துக்க. அதனால தான் பொய்மையும் வாய்மை இடத்தனர், புரை தீர்ந்த நன்மை பயக்கு பண்ணினார். அடுத்த திருக்குறள் அதே துறவிக்கு தான் சொல்றார். இந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சானா இங்கிட்டுல இங்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லின்னு வச்சுக்க. பொய்மையும் வாய்மை இடத்த, ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம்ல. வாழ்வியலை அடியொற்றி நம்மளை கூட்டு போற. வாணிகம் செய்கிறோம், அதாவது வியாபாரம் பார்க்கறதே லாபம் பார்க்கறது தானே, வேற என்ன. அவர் வியாபாரம் பண்ணி பண்ணி பெரிய தர்மவானா மாறிட்டாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? 10 ரூபாய்க்கு வாங்குவார், 12 ரூபாய்க்கு விற்பார். அதில் அழிவிலையோ 1 ரூபா கிடைச்சா போதும்னா நியாய வணிகம். அப்படி பண்ணுவாங்க, நியாய வணிகம்னு பேர். அது நடந்து போய்கிட்டு இருக்கேன்னா ஒரு அம்மா, ஒரு கிராமத்து அம்மா வாழைப்பழ சீப்பு விற்றுக்கிட்டு இருந்துச்சு மதுரையில். ஏமா இது எவ்வளோம்மா ஒரு சீப்பு வாழைப்பழம்னே? 15 ரூபாயா அப்படின்னுச்சு. சொல்லிட்டு அது ஏதோ அப்படி பம்முது. இந்தா 15 கொடு, ஒரு சீப்புன்னு வாங்கிக்கிட்டேன். பதறிடுச்சு. ஒரு சீப்பு வாழைப்பழமும் அப்புறம் ஒரு 5 பழமும் பிச்சு இந்தாங்க சேர்த்து பிள்ளைய சாப்பிட்டுட்டு கொண்டு போங்கன்னு கொடுக்குது. ஏமா ஒரு சீப்பு 15 தானே சொன்னேன், ஒரு சீப்பு வாங்கிட்டேன், எதுக்கு கூடுதலாக பழம் கொடுக்குறேன்னா போய் சாப்பிட்டுட்டுவியான்னு. அது என்ன நினச்சிருக்கு, 15 ரூபா சொன்னால் எல்லாரும் 10 ரூபாய்க்கு கேட்பான், சரின்னு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி. நான் 15க்கே கேட்டோன்னே இந்த கூட வந்த 5 ரூபாய் என்ன பண்ணுறது, இன்னொரு 5 பழத்தை பிச்சு கொண்டு போங்கன்னு கொடுக்குதுல்ல. இதுதான் நியாய வணிகம், நியாயமாக வணிகம் செய்வது. திருவள்ளுவர் நடுவு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வாணிகத்தை ஒரு குறியீடாக வைத்து ஒரு அருமையான திருக்குறள் வழங்கியிருக்கிறார். மதுரையில் பார்த்தேன் ஒரு நாள், அங்கே தான் இந்த மரங்கள்ல எல்லாம் அடிச்சிருப்பான், தகரத்தில் விளம்பரங்களை அடிச்சிருப்பான், ஆணி அடிச்சிருப்பான். பாவம் இல்லையா, ஓசை காளிதாசெல்லாம் கேள்விப்பட்டால் வருத்தப்படுவார். இப்படி ஒரு உயிரை துன்புறுத்துறீங்களே அப்படின்னு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அப்படி அடிச்சிருப்பான். அதை அப்படி படிச்சுக்கிட்டு அப்படி வாக்கிங் போகும்போது பார்த்துக்கிட்டு போனேன். அதை எழுதியிருக்கான், நல்ல விலைக்கு வீட்டடி மனைகள் விற்கவும் வாங்கவும் இங்கே அணுகவும்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. வீட்டடி மனைகள் விற்கவும், நல்ல விலைக்கு விற்கவும் வாங்கவும் எப்படி? அவன்கிட்ட கேட்டேன், எப்பா நல்ல விலைன்னு நீ எதை சொல்கிற? ஒரு வீடு, ஒரு இடம் நான் வச்சுருக்கேன்னா அதிகமான விலைக்கு விற்றா தான் அது எனக்கு நல்ல விலை, வாங்க வர்றவன் கம்மியான ரேட்டில் கிடைச்சா தான் அவனுக்கு நல்ல விலை. இது 2 பேரையும் டேலி பண்ணி எப்படிறான்னு, எங்களுக்கு நல்ல விலைக்கு ஒன்று நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே விற்றுருவோங்க அப்படின்னா. புரியாத மாதிரி விற்றுட்டு போயிட்டான். ஆனால் திருவள்ளுவர் சொல்லுகிறார், வணிகம் என்பது எப்படி நடக்க வேண்டும், வாணிகம் செய்கிறது எப்படி செய்யணும் பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த திருக்குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிறது அற்புதமான திருக்குறள். நடுவு நிலைமையில வருது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஒரு ஆச்சரியமான செய்தியும் என்னன்னா, அந்த தராசு இருக்க நம்ம பலசரக்கடையிலையும் இருக்கு, நீதி வழங்குகிற உயர் நீதிமன்றத்திலையும் அந்த தராசு இருக்கிறது. எதுனாலும் சரிசமமாக இருக்கணும். ஒரு பக்கம் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி, ஒரு பக்கமா சாயக்கூடாது, துலாக்கோல் மாதிரி இருக்கணும். வாணிகம் செய்கிறவர் இருக்கணும், நீதி வழங்கக்கூடிய நடுவு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க கையிலையும் இருக்கணும். அதை சொல்லுகிறார். என்னன்னா, நான் வியாபாரம் பார்க்குறேன், ஜீவானந்த சார் வாங்க வர்றாரு, என்ன விலை 1 கிலோன்னு கேட்குறாரு. நான் என்ன நினைக்கணும், இதில் லாபம் வச்சு நான் விற்கிற விலையை நான் சொல்லக்கூடாது. அவர் இடத்துல நின்று நான் இந்த பொருளை வாங்கினா என்ன விலைக்கு வாங்கினா எனக்கு மகிழ்ச்சி தருமோ அந்த விலைக்கு நான் விற்கணும். வாங்குகிற விலைக்கு, வாங்குகிற லாபம் மகிழ்ச்சியை தரக்கூடிய விலைக்கு விற்கிறவன் வித்தான்னா அது நியாய வணிகமாக மாறி போகும். அப்படிங்கிறதான் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும். எப்படி பாருங்க, வாணிகத்தை பற்றியெல்லாம் திருவள்ளுவர் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக குறித்து வச்சிருக்காரு பாருங்களேன். ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணுன்றது கூட திருவள்ளுவர்கிட்ட கற்றுக்கிறணும். அதுவும் முக்கியமாக குடிகாரன்ட்ட. இது இப்போ டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் யார் எந்த நிலைமையில எப்படி இருக்காங்க, ஃபோன்லேயே சில பேர் கூப்பிட்டானா நான் எடுக்க மாட்டேன்.
நைட்டு 9 மணிக்கு மேலே சில பேர் ஃபோன் பண்ணி தலைவா அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், சரி ஏதோ ஓட்டு கட்டு வர்றாங்க கவனமாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகும். சில பேர் அப்படி இருக்கும். அது குடிகாரன்ட்டு எப்படி பேசணும்? திருவள்ளுவர் பேசலாம், அது கவனமாக பேசணும். கல்லுண்ணாமைங்கிற அதிகாரத்தில் பூராமே மணிமணியான திருக்குறள். அதில் குடிகாரன்ட்டு எப்படி பேசணும் அப்படின்றாரு. ஒரு நாடகப்பாங்க அமைச்சு காட்டுவார். ஒரு நாடகப்பாங்க பேசுறதுங்கிறத விட பேசாமல் இருக்கிறத பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு தெரியுமா? சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதில் மொத்தம் ஒரு திருக்குறள் 7 சீர்தான் இருக்கும். 7 சீர்தான், 1.25 அடிங்க. அதுக்குள்ள உலகத்தை அளக்கிறதுனா எப்படி? இந்த 7 சீரில் பேசு அப்படிங்கிறதுக்கு 3 சொல்லுதான். சொல்லுக சொல்லில் பயனுடைய, பேசுங்கிறது பேசாத அப்படிங்கிறதுக்கு சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். திரும்ப திரும்ப சைலன்ஸ் சைலன்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் தான் பிள்ளைகள் சைலன்ஸாக இருப்பாங்க. கிளாஸ் ரூம்லேயே அப்படி தான் பார்க்க முடியும். அப்போ சத்தம் போடாமல் இருப்பது, மௌனமாக இருப்பதற்கு கூடுதலாக வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கு. திருக்குறள் அப்படி 1.25 அடிக்குள்ள அவ்வளோ அற்புதமாக அளக்கிறது. இந்த குடிகாரன் வர்றான், நல்லா தள்ளாடி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் எங்கேயோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், தள்ளாடி தள்ளாடி அந்த தெருவையே அளந்து வந்துக்கிட்டு இருக்கான். திருவள்ளுவர் நல்ல வேட்டி சட்டை போட்டு துண்டெல்லாம் போட்டு நடந்து போயிட்டு இருக்கார், தாடி மீசம்மா போயிட்டு இருக்கும்போது இவன் பார்க்குறான், யாரா அவருக்கு பெரியவர்னு பார்த்தோன்னே உன்னற்க கல்லை அப்படிங்கிறார். குடிகாரனை பார்த்தா இவர் என்ன சொல்லணும்? இவர் சொல்ல வேண்டிய மேட்ரு சொல்லிட்டார். உன்னற்க கல்லை, மது உண்ணாதே அப்படிங்கிறார். அவன் நார்மலாக இருந்தான்னா, ஐயா நீங்கள் யார், நல்ல விஷயமா சொல்கிறீங்களே, எவ்வளவோ மேட்ரு சொல்கிறீங்க, இருங்க கேட்டுக்கிறேன்னு உட்காருவான். அவன் 2 ஆள் 3 ஆளாக வந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அப்படியே திருப்பி இப்படி பார்த்துட்டு உணில் அப்படின்னா 3 எழுத்து தான், ஒரே சொல். குடிச்சா என்னையா, வாசிட்டியா, குடிச்சா என்னென்ன தீங்கு வரும், என்னென்ன உடம்புக்கு கேடு வரும்ன்றதை நான் சொல்லவா, உட்காரு ஐயா, ஒரு மைக்கை கொண்டு வந்து எனக்கு வைங்க அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கல. குடியினால் வரக்கூடிய கொடுமைகள் கேடுகள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கேட்டுக்க அப்படின்னு பட்டியல் போடுவோம்னு எழுதலை, பேப்பர் பேனா எடுத்து. பேசவும் இல்லை. உன்னற்க கல்லைனாரு, உணில் அப்படின்னு கேட்டான். உண்க குடிடா, இப்படி ஒரு பதில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன்கிட்ட போய் வாக்குவாதம்லாம் பண்ண முடியாது. அவன் சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு கேட்டு வந்தோம்னாவே போதும். பின்னாடி 2 குடியாரங்க பேசிட்டு வர்றாங்கன்றாங்க, அப்படி பேசினா. அது மாதிரி உன்னற்க கல்லை உணில் உண்கன்னு சொல்லும் போதே திரும்பிடுறாரு. சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார், அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகிரும். இந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்கடா, குடிடா, குடிச்சுக்கிட்டு நல்லா செத்துப்போ அப்படின்ட்டு போகிற வழியிலேயே சொல்லிட்டு போகிறாருல. என்ன அற்புதமான வாசகம் தெரியுங்களா? அந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கை குறித்த கண்ணோட்டங்கள். கஷ்டமாக இருக்கியா, வாழ்க்கையில் துன்பமாக இருக்கியா, துயரமாக இருக்கியான்னா வாப்பா உனக்கு சொல்கிறேன், இடும்பைக்கு இடும்பை படுக்க விரும்புகிறாயா, என்ன ஒன்றும் புரியலன்னு சொல்லாதீங்க. அவர் அப்படிதான் அந்த காலத்து தமிழ். அது இடும்பைக்கு இடும்பை படுப்பர். கேட்கும்போது நல்லா இருக்கு. இடும்பைனா துன்பம்னு அர்த்தம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், துன்பத்துக்கு துன்பப்படுத்தணுமா? சொல்லியா ராஜா, இதுக்காகத்தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி துன்பமாகவே இருக்கு வாழ்க்கை. எப்படி அதை துன்பத்தை துன்பப்படுத்துவது எப்படி, அதிலிருந்து விலகி கொள்வது எப்படி, துன்பத்தை துவைத்து போடுவது எப்படி அப்படின்னு இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இன்னும் வேற ஏதோ சொல்ல போறாருன்னு தேடி போனீங்கன்னா இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்படி திரும்பிக்கு அந்த பக்கமாக வந்துச்சுன்னா இங்கிட்டு கண்டுக்காம போயிருமாப்ல. வந்துகிட்டு இருக்கியா, போயா அப்படின்ட்டு போ. நீ உனக்கு வர்ற துன்பங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டாலே அந்த துன்பத்தை நீ துன்பப்படுத்தியதாக அர்த்தம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். என்ன அருமையானது! சில வார்த்தைகள் சில சொற்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமாக கோர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அதனால நீங்க பண்ணாதீங்க. இப்ப நாட்டில் இருக்கிறவன் அதிகமா இல்லாதவன் அதிகமான ஒரு கேள்வி கேட்கிறோம். நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் கேள்வி கேட்டிருக்காரு, திருவள்ளுவரும். இப்போ சொல்லுங்களேன், நாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்களா, இல்லாதவங்க அதிகமாக இருக்காங்களா? இல்லாதவங்க தான் அதிகமாக இருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரும் அதே தான் பதில் சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இலர் இல்லாதவன், பலராகிய காரணம், பல பேரா. இப்போ நான் கேட்ட கேள்வியே பதில் அவரே சொல்றாரு. இல்லாதவன் அதிக எண்ணிக்கையில் இருப்பதற்கு என்ன காரணம்? நான் கேட்ட கேள்வி நீங்களும் பதில் சொல்லிட்டீங்க. காரணம் என்னன்னு நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோமா? இல்லாதவன் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கானே,
வசதி இல்லாதவன், கார் இல்லாதவன், லாரி இல்லாதவன், வீடு வாசல் இல்லாதவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், அழகு இல்லாதவன், படிப்பு இல்லாதவன், இப்படி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா இல்லாதவன் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னா, நோற்பார் சிலர் பலர் நோலாதார் அப்படிங்கிறதான் ரொம்ப பெரிய தத்துவமான ஒரு செய்தி. நோன்பு அப்படிங்கிறது பொறுத்தல்னு அர்த்தம். நோற்பு அப்படிங்கிறது நோற்றல் அப்படின்னா தாங்கிக் கொள்வது. உற்ற நோய் நோன்றல், நோயை பொறுத்து கொள்வது. நமக்கு வருகிற துன்பங்கள், படிக்கிற மாணவனா, அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாங்க, வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு அப்படின்னு அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, படிப்பில் கவனம் போகாது. அதை பொறுத்துக்க. இந்த வலியை பொறுத்துக்கொள். வாழ்க்கையில் வரக்கூடிய வலிகளை பொறுத்து கொள்றான்ல, அதை நோற்று கொண்டு இருப்பவன் தான் சிலராக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், தூக்கம் வருது இருந்தாலும் தள்ளி போட்டுட்டு ஒழுங்காக படிப்பவனு படிக்கிறான், ஃபர்ஸ்ட்ல வந்துடுறான். தூக்கம் வருது, பொறுக்க அவன் தாங்கிக்கிற முடியல, படுத்துடுறான், கடைசிக்கு போயிடுறான். நோன்பாக கடைப்பிடித்து வாழ்க்கையை ஒன்று வேணாம், சிம்பிள் கொட்டேஷன், வலி பொறுத்தலே வாழ்க்கை. வருகிற வலியை பொறுத்து கொண்டிருப்பதான் வாழ்க்கையை. இதை தெரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எந்த துன்பம். நோற்பார் சிலர், அவன் பூரா டாப்ல இருக்கான். எவன் இரவு பகல் விடாமல் உழைத்து கொண்டே இருக்கிறானோ, எவன் இரவு பகல் விடாமல் முயன்று கொண்டே இருக்கிறானோ. ரொம்ப அடிப்படையானது உள்ளம் உடைமை. உடைமை திருவள்ளுவர் சொல்லுவது. நான் எப்படிங்க கோடீஸ்வரன் ஆக முடியும்? எனக்கு ஒரு கார் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் கூட கிடையாது எனக்கு. நான் எப்படி தொழில் பண்ணி நான் மேலே வர முடியும் அப்படின்னு கவலைப்படாத. உன்னிடத்தில் எல்லாமே இல்லாமல் போகட்டும். நீ இருக்கியா? உனக்கு மனசு இருக்கா? மனசுல வைராக்கியம் இருக்கா? கிளம்பி வா. உள்ளம் உடைமை. உடைமை அந்த உள்ளத்தை வைத்துக்கொண்டு ஊக்கத்தோடு செலவிட்டால் தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுள் கைவிட்ட கேஸ், இனிமேல் இது உருப்படாதுன்னு கடவுளே விட்டுட்டு போயிட்டார் நம்மளை. அப்படி இருந்தா கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலையை பாருங்க, முயற்சியை பாருங்க. அந்த முயற்சிக்கேற்ற மெய் வருத்தத்துக்கேற்ற கூலி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. கடவுள் அவ்வளவு தூரம் மனசு இல்லாதவன் இல்லை, கல் நெஞ்சன் கிடையாது. உங்கள் மெய் வருத்தத்திற்கு ஏற்ற கூலி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஊழ் சொல்றோம்ல, அது எதுக்கு வந்தது? ஊழ்ங்கிறது நல்லூழும் இருக்கிறது, தீயூளும் இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஊழ் விதின்னா கெட்டதை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகூழ் போகூழ்னு 2 ஊழ் இருக்கு தமிழ்ல. நல்லூழ் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், சாதாரணமாக சொல்லுகிறது ஊழ், அது விதி. அப்படி வரும். ஊழிற் பெருவழி யாவுல ஒன்று சூழினும் தான் முந்துருங்கிறது. சில நேரங்களில் நமக்கு வர்ற துன்பங்களை சகித்து கொண்டு அதை அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அடுத்த வேலைக்கு இறங்கணும். சரி இவ்வளோதானே அப்படின்னு விட்டுட்டு இறங்கணும். எங்கள் ஊருக்கு மதுரைக்கு பக்கத்தில் கருமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு வச்சுங்களேன். இந்த கருமாத்தூர்லேருந்து ஒரு ஏழை இருக்கான், அங்கேருந்து மதுரைக்கு ஒரு 30 கிலோமீட்டர். அவன் டெய்லி கம்மங்கூழாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கம்பு தான் அவன் வீட்டில் சாப்பாடு, கூழ் காய்ச்சி குடிச்சிக்கிட்டே இருப்பான். நைட்டு படுக்கும்போது யோசித்தான், நம்ம என்னைக்காவது நெல்லுச்சோறு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு நினச்சான். நாளைக்கு சாப்பிட்ருவோம் முடிவு பண்ணான். அரிசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி சாப்பிடுவேன்? நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் மதுரையில் கோடீஸ்வரனாக இருக்கான். அவன் வீட்டில் டெய்லி நெல்லுச்சோறு தான். காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம், பல்ல மட்டும் விளக்கிட்டு நடந்துருவோம், வெறும் வயிற்றோடு நடந்துருவோம் 30 கிலோமீட்டர். கரெக்டாக 12 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். மதுரைக்கு போய் கதவை தட்டுவோம், பணக்காரன் திறப்பான். வாங்க மாப்பிள்ளைன்னு உட்கார வச்சு நெல்லுச்சோறு சாம்பார் விருந்து போட்டு அனுப்பிச்சிடுவான். முடிவு பண்ணிட்டான். நல்லா தூங்குனான், காலையில் எந்திரிச்சான், பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு கிளம்புனான், நடந்தான். 30 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த கோடீஸ்வர சொந்தக்காரன் விட்டு கதவை தட்டினான். அவர் கதவை திறந்துட்டு வெளியே வந்தார். மாப்பிள்ளை, வராத மாப்பிள்ளை வந்திருக்கீங்க, வாங்க வாங்க, போய் முகம் கை காலை அலம்பிட்டு வாங்க, சாப்பிடுவோம், மத்தியானம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம். இதுக்காகத்தாண்டா நான் அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா. போனால் கை கால் கழுவிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்தான். ஐயா வேலையாளே, 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அந்த கோடீஸ்வரன். அப்பா, ஆள் வச்சு சோறு கொண்டு வராங்கடா அப்படின்னு இவருக்கு சந்தோஷம். 2 கம்மங்கூழ 2 பானையில் வேடு கட்டி அவருக்கு ஒரு சட்டி இவருக்கு ஒரு சட்டி கொண்டு வந்து வச்சார் வேலையாள். இப்படி பார்த்தான், மாப்பிள்ளை டெய்லி நெல்லுச்சோறா சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு, இன்னைக்கு கம்பங்கூழ் குடிச்சா என்னன்னு நினச்சேன், ரெடி பண்ண சொன்னேன், நீங்களும் வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன கம்பங்கூழ் புதுசாக என்ன, சாப்பிடுங்க அப்படின்னார். இவன் அந்த கம்மங்கூழை பார்த்து சொன்னான், கம்மங்கூழே, உங்ககிட்டருந்து தப்பிக்கணும்னு தான் நான் காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சு நடந்து வந்தேன். நீ என்னைய விட 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் முந்தி வந்து உட்காந்துருக்கில்ல, இதுதான் ஊழிற் பெருவழி யாவுல ஒன்று சூழினும் தான் முந்துரும்னா. எப்படி வர்ற இந்த கஷ்டத்தை எப்படி நம்ம சிரிப்பா மாத்திரம் பார்த்தீங்களா? இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரேன்னு பக்குடுக்கை நன்கணியார் சங்க இலக்கியத்தில் சொல்லுவார். ஒரு ஊர்ல ஒரு தெருவில்
கல்யாண வீடும் இருக்கு, இளவு வீடு இருக்கு. மங்கள முழக்கம் ஒரு வீட்டில் முழங்கிட்டு இருக்கு, இன்னொரு வீட்டில் சாப்பறை முழங்கி கொண்டிருக்கிறது. பிரிந்து போனவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், சேர்ந்து வாழ்பவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தலைவர் தலைமையில் என்னமோ ஒரு படம் வந்திருக்கு, தம்பி தலைவர் தலைமையில் 3 டீ. இந்த பாட்டு தான் அது. சங்க இலக்கிய புறநானூறு பாட்டு. ஓரில் நெய்தல் கரங்க ஓரில். இதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு இளவு ஒரு கல்யாணம். இதை வச்சு தான் படம் முழுவதும். ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் உண்கண் பணிவார்பு உரைப்ப இன்னாது அம்மை உலகம். அந்த காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் கொடுமையானதுன்னு ஒரு புலவன் சபிச்சிருக்கான். இந்த உலகம் வாழ்க்கை நம்முடைய குரலாக அவன் ஒலிக்கிறான். அந்த படைப்பாளியினுடைய குரல் அப்படித்தான். இன்னாது அம்மை இவ்வுலகம் அப்படின்னு அவன் சொன்னோடனே இந்த கவிஞர் அது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தவர் பின்னாடி இருந்து அவன் தட்டி, இந்த உலகம் ரொம்ப கொடுமையானது பார்த்தியா, ஒரு வீட்டில் இப்படி இருக்குது, ஒரு வீட்டில் இப்படி இருக்குது, இப்படி கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கேப்பா அப்படின்னு சொன்னால், உலகமே இப்படித்தாப்பா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறார். இதோடு நின்றிருந்தா அந்த கவிதைக்கு இன்னைக்கு வரைக்கும் பேச்சு இருக்காது, சிறப்பு இருக்காது, உலகம் போற்றுகிற சங்க கவிதையாக அது மாறி இருக்காது. இன்னாது அம்மை உலகம், இந்த உலகம் கொடுமையானது, நடப்ப பூரா விவரிச்சுட்டு சொல்லிட்டு கடைசியாக சொன்னார், இனிய காண்க. கொடுமையானது தான், இதில் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரேன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் வாழ்க்கை. வழிபொருத்தல் தான் வாழ்க்கைன்னு சொன்ன பார்த்தீங்களா. அன்புமயமானது தான் வாழ்க்கை. ரொம்ப அப்படி இருக்கு இப்படி இருக்கலாம் ஒன்றும் கிடையாது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. அவன் அப்படி தான் இருப்பான். மனுஷன்னா அப்படி தான் இருப்பான். நம்ம தான் மன்னிக்கணும். அவன் அந்த மனுஷன் அப்படின்னா நம்ம இந்த மனுஷனாக இருப்போம். நம்ம தெய்வமாக மாறுவோம், அவன் தீங்கு செய்கிறவனாக இருக்கட்டும் அப்படின்னு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா. ஒரு அன்புமயமான வாழ்க்கை. அதைத்தான் வலியுறுத்துகிறது. இன்றைய சமுதாய வளர்ச்சிக்கு, இன்றைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு இனிக்கும் திருக்குறள்லாம் என்னன்னா, இனிக்கிற விஷயங்களாக இருக்க வேண்டும், இன்பம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றாகும்ன்றது தொல்காப்பியம். எல்லாருக்குமே இன்பமா இருக்கிறதானே பிடிக்கும். யாரையாவது கூப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுறியா, நீ உன்னை ஒரு அடி அடிக்க வேணா யாராவது சரின்னு சொல்லுவா, கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் சிரிக்கிறீங்களா, ஒரு ஜோக் சொல்ல வேணா ரொம்ப சந்தோஷமா சிரிப்பீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ இனிப்பு இன்பம் எல்லாம் எங்க இருக்கு? நம்முடைய மனநிலையில தான் இருக்கு. ஒரு குருநாதர் ஒரு சீடன் அடர்ந்த காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஜோடியா. குருநாதர் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு, பின்னாடி சீடன் போய்கிட்டு இருக்கான். திரும்பி பார்க்கறான் சீடன் அப்படியே நைஸா, பெரிய புலி ஒன்று இவங்க 2 பேரையும் துரத்திக்கிட்டு மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. குருநாதா பின்னாடி திரும்பி பார்த்துறாத, ஒரு பெரிய புலி வருது, இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் வழியை சொல்லு, திரும்பி பார்த்துறாத அப்படின்னு சொன்னான் சீடன். அவரும் திரும்பி பார்க்காம சொன்னார், 3 வழி இருக்கு தப்பிக்கிறதுக்கு. பிரமாதமியா சொல்லியான்னு. அப்படியே ஓட்டம் பிடிக்கிறது 2 பேரும். ஆனால் தப்பிக்க முடியாது. 100% அடிச்சிடும். நம்மளை விட வேகமாக புலி வந்து அடிச்சிடும், முடியாது. 2வது அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்றுறது, அப்படியே நடையை நிப்பாட்டி நின்றுறது. அது வரும், நம்மளை வந்து மோந்து பார்க்கும், அது பாட்டுக்கு நிற்கிறாங்களேன்ட்டு நம்மளை ஒன்றும் பண்ணாமல் கூட போகும். அதில் 99% தான் நெகட்டிவ், 1% தான் வாய்ப்பு, 99% வாய்ப்பு கிடையாது, உயிர் போயிடும். 3வது ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம அப்படியே தியானம் பண்ணி நடந்துக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். நம்ம நடுவில் இருந்து ஆரம்பித்து நம்மை மையமாக வைத்து நம்மை சுற்றி இந்த உலகத்தை, இந்த செடி கொடிகளை, இங்கே இருக்கிற உயிரினங்களை எல்லாம் நம்மோட சேர்த்து கரைத்து தியானத்தில் நம்ம ஒருங்கிணைச்சு போனோம்னு வச்சுங்களேன். அப்படி போக 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 என்ன ஆகும், நம்ம அப்படியே கரைஞ்சிருவோம், இந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாயிரும். அப்படி போனோம்னு வச்சுங்க, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படியே தியானம் பண்ணாங்க, அப்படியே கரைஞ்சி போனாங்க, அப்படியே காட்டை தாண்டிட்டாங்க. திரும்பி பார்த்தா புளியை காணோம். என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க தன்னை அந்த வனம் முழுவதும் பரப்பி கொண்டதனால், கரைத்து கொண்டதுனால வனத்தினுடைய மனமும் இவர்களுடைய மனமும் வேறு இல்லாமல் ஒன்றாக கரைந்து போனது. நம்மில் ஒரு ஆள்னு புளியும் கருதிட்டு அதை வாட்டி இவங்களை விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி எல்லாரோடும் கலந்து பழகிற, அதைத்தான் சொன்னாங்க இன்னைக்கு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களோடும் கலந்து வாழுகிற வாழ்க்கை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற ஒரு விஷயம் எல்லாமே அதுதான். அந்த மாதிரி ஒரு உயிரை பேதமில்லாமல் பார்க்க கற்றுத்தருகிற வாழ்க்கை, பேதமையில்லாத வாழ்க்கை, அன்பு கலந்த வாழ்க்கை, அறிவு கலந்த வாழ்க்கை, அறிவியல் கலந்த வாழ்க்கை,
அதைத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். தொடர்ந்து எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் எந்த துயரமும் இருக்காது என்பதற்கு நான் உறுதி, நீங்களும் உறுதி என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.